சென்னையில வந்து 1950 60ல ஓடின ஒரு பஸ் வந்து திரும்ப வந்து இப்ப டூரிஸ்ட்டுக்காக விட்டிருக்கிறாங்க. ஆனா நினைச்சு வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படி என்றுவார். இப்ப லொக்கே வந்து வித்தியாசமான முறையில் ரசிக்கிறது. பழைய காலத்து முறையிலேயே அப்படி செய்ய வச்சுக்கிறாங்க. இந்தியா வந்து வளர்ச்சி அடைந்த நாடு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா இப்படியான ஒரு விஷயங்கள் நடக்குது பாருங்க. இதுல அவங்க படுத்துக்கிறாங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் மிஸ்டர் சுமித். நான் இப்போ இந்தியாவில் நினைக்கிறேன் தெரியும் எல்லாருக்குமே. இன்றைக்கு வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து 1950 60ல ஓடின ஒரு பஸ் வந்து திரும்ப வந்து இப்போ டூரிஸ்ட்டுக்காக விட்டிருக்கிறாங்க. அது வந்து சென்னையை சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் வந்து அங்கே தான் போகிறோம். அந்த பஸ்ஸெல்லாம் சென்னை சுற்றி பார்க்க போகிறோம். அந்த பழைய காலத்து பஸ் இன்றைக்கில் எல்லாம் ரீகண்டிஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி காட்ட போகிறாங்க சில சில இடங்களுக்கு. நான் இப்போ நிற்கக்கூடிய வெலசராவாகலேருந்து வடபழனி போயிட்டு வடபழனியிலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ எடுத்து சென்ட்ரலுக்கு போகிறேன். தொடர்ந்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பற்றி. எனக்கு இந்த மெட்ரோவில் போகிறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த ரூட் தான் கண்டிப்பாக தெரியுது. வேறு பஸ்ஸில் எல்லாம் மாறி மாறி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதோட ஆட்டோவில் போகிறேன்னா கொஞ்சம் காசு கூட வேறு இருக்கும். இது வந்து சீப்பாக போகலாம், அதை விட ஸ்பீடாக போகலாம். இந்த ரஃபிக்கு நின்று நிற்காமல் இலவாக போகக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பற்றி. என்னோட காணொலி யாரை பஸ்ஸாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல்லைக்கன் இந்த எடுத்து பாருங்க. தொடர்ந்து வீடியோ வரும். 4 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போவே வந்து 3 மணி ஆகிட்டுது. நான் போய்ட்டு நினைக்கிறேன். ரோட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு சேர் ஆட்டோவோ இல்லைண்டா ஏதோ ஒரு ஆட்டோவோ எடுத்துக்கொண்டு வடபழனி போயிட்டு அங்கே இந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஏறி இன்னொரு மெட்ரோ ஸ்டேஷன் மாறி தான் போகணும். சென்ட்ரலுக்கு போகிறேன்டா டிரெக்டாக போயிடலாது. தொடர்ந்து பார்ப்போம். இல்லைண்டா பார்த்தீங்கன்னா சேர் ஆட்டோ மாரி பஸ்ஸும் மாரும். ஆனால் இதில் போகிற பஸ்ஸுகள் எல்லாமே வந்து எங்கே போக தெரியும், வடபழனி போகிறதோ இல்லை மாறி போகிறது தெரியாதபடியாக நான் வந்து சேர் ஆட்டோவில் போகும்போது தான் பார்த்து நினைக்கிறேன். பார்ப்போம் சேர் ஆட்டோன்னு பெருமன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பொல்யூஷன் ஒரு சவுண்ட்லேயும் பாருங்க நிற்கவே இல்லை, அவ்வளோ அது சவுண்டாக இருக்குது. வேலையில் நடக்கிறபடியாக வந்து டஸ்ட்டும் வேறு. இந்த மார்க் போடுறது தான் பெரிய ஒரு விஷயம். இதுதான் வந்து சென்னையுடைய சென்ட்ரல்னு சொல்லுவோம், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். பாருங்க அப்படி பெரிய இருக்குன்ட்டு. இதை பார்த்தாலே சொல்லுவோம் நாங்கள் சில இந்தியாண்டாலே இந்த இடங்களை பார்த்தா தான் சொல்லுவோம் இது வந்து சென்னை சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் வந்து எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி காட்டுற பஸ் வந்து பாருங்க அங்கே நிற்குது. அதுதான் வந்து அந்த பஸ். அந்த பஸ்ஸெல்லாம் போக போகிறோம். அப்படி இருக்கின்ற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நான். அதனால ஹிந்திலாம் ஆகி கிடக்கு. நான் தமிழை காணல. தமிழ்நாடு பேர் தான், நான் தமிழை காணல. நான் பஸ்ஸுக்கு போக போகிறோம். எத்தனை மணிக்கு தெரியல. சென்னை உள்ளே பேருந்து உலா பேருந்து தான். அதாவது சென்னையை வந்து சுற்றி காட்டுறதுல வந்து சென்னை உலா பேருந்துன்னு இருக்குது. பார்ப்போம் அவ்வளோ வந்து கேட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா. இந்த தான் பேர் வந்து இது வந்து 1950 60ல் வந்து பயன்படுத்தப்பட்டதான். இதில் என்ன இது எங்கே போகணும்னு போட்டிருக்குது பாருங்க. சென்னை சென்ட்ரல், அதாவது பல்லவன் உயர் நீதிமன்றம், தலைமைச் செயலகம், இப்படி நிறைய இடங்களுக்கு சுற்றி காட்டுறோம். இது வந்து கொஞ்சம் இடம் தான், பட் இருந்தாலும் உள்ள போகலாம். உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து முறையிலேயே அப்படி செய்ய வச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே எங்களுக்கு இது புதுசாக இருக்குது. அந்த பழைய காலத்து ஆக்களுக்கு பார்த்தா தான் இது இந்த அருமையை தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து பஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ். இப்போ லொக்கே வந்து வித்தியாசமான முறையில் ரசிக்கிறது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன். ஒரு தெரியுமே காணல. சில போக வருவாங்கன்னு தெரியல. ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா தான் டிக்கெட். அதை விட பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் வந்து நாங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த சென்ட்ரல் பஸ்ஸில் வரவங்க இவ்வளோ பேர் வந்து இந்த பஸ்ஸுக்கு போகிறது நிற்கிறாங்கள்ட்டு எழுதிக்கிறாங்க பாருங்க. எப்பொருள் யார் யார் வாய்க்க போயிடும் அப்பொருள் மைப்பொருள் காண்பது அறிவு. இறங்கும் வழியை போட்டிருக்கணும். அதோட முதியோர்
மாற்றுத்திறனாளிகளுக்கு, பெண்களுக்கு பெண்களுக்கு பெண்களோட பேர் தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆண்களோட பேர் குறிப்பிடல. ஏன்னா ஆண்கள் வந்து மனுஷர் இல்லையா? அதில் பாருங்க போய் என்னென்ன எங்கெங்க போவோம்ண்டு. அதில் செம்மொழி பூங்கா, வள்ளுவர் கோட்டம், அப்படி சில இடங்கள் போட்டு இஞ்சாலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாண்ட பிரதேச பெற்ற இடங்கள் எல்லாமே அதில் போட்டிருக்கிறாங்க. இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணிக்கொள்ளலாம். பாப்பா நான் டிக்கெட் நீ வந்து டிக்கெட் தருவி வந்தானே நான் டிக்கெட் வந்து எவ்வளவு என்னென்ன மாதிரி காட்டுறேன். பஸ் பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டது சென்னையை சுற்றி காட்டுறதுக்காக வேண்டி பாப்பம் இப்படியே. இந்தியாவில் வந்து பழைய காலத்தில் இப்படித்தான் சீட் இருந்து நினைக்கிறேன். இலங்கையிலையும் வந்து இப்படித்தான் இருந்த சீட்டுகள். பழைய சிட்டி பஸ்ஸில் பார்த்து தெரியும் உங்களுக்கு. வலிக்கிட்டது பஸ் சென்ட்ரல்லேருந்து வலிக்கிட்டது. பார்க்கலாம் எந்த வளம் இருக்கணும் தெரியலையே. இப்போ நேரம் வந்து 4:10 ஆயிட்டுது. இந்த பஸ் வந்து மாறி மாறி ஓடிக்கொண்டு இருக்குமா. ஆனால் என்ன ஒரு பிரச்சனையாண்டா ரங்கி போகலாம். அதை விட ஒரே டிக்கெட்டை வச்சு எல்லா பஸ்லையுமே போய்கொள்ளலாம். 50 ரூபான டிக்கெட் இந்த தரையில டிக்கெட் தந்தாப்புற காட்டு டிக்கெட் எப்படி இருக்காது. நான் பஸ்ஸில் எத்தனை பேர் இருந்து போகிறோம் வந்து 4 பேருக்காண்டி தான் பஸ்ஸே போகுது. டிக்கெட் என்ன வர பார்ப்போம். Central Railway. Next bus stop, Central Railway Station. சென்னையில் முக்கியமான மற்றும் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றான சென்னை மத்திய ரயில் நிலையம் 1873ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இது சென்னை நகரத்தை இந்தியாவின் பல பகுதிகளுடன் இணைக்கும் முக்கிய நுழைவாயிலாக செயல்படுகிறது. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் is one of the soonest and most independent railway terminals in India. It was opened in 1873 and serves as a major gateway of Chennai across the country. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தந்துட்டார் வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் அறிவிச்சிருப்பாங்க. அதில் எந்தெந்த இடங்க என்னென்ன ஸ்பெஷல்ன்றதை பற்றி அறிவிச்சிருப்பாங்க. இந்த டிக்கெட் வந்து 50 ரூபா. இதில் போட்டுக்கு எங்கெங்கே போகலாமான்ட்டு நம்பர் பஸ்ஸும் போட்டிருக்கு. பஸ் நம்பரும் போட்டுருக்கு பாருங்க. அதை விட இதுவும் போட்டுக்கிறாங்க. அதை விட ஒரு ஸ்டிக்கர் கியூஆர் எல்லாம் பற்றி ஒரு வித்தியாசமாக இருக்குது டிக்கெட்டுன்னு. பேப்பரும் இல்லாமல் மட்டையும் இல்லாமல் நல்லா இருக்குது. சென்னை இவ்வளோ பயணிச்சுட்டு 50 ரூபா மக்களையே போகிறாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு இடமும் போய்களை பார்த்தீங்கன்னா இந்த இதில் அறிவிப்பாங்க அந்த ஸ்பெஷல் என்ன எங்கே போகுது அப்படின்ட்டு திரும்ப கொண்டு வந்து சென்டரில் இறக்கி விடுவாங்க. பார்ப்போம். இது பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் அந்த டூரிஸ்ட்டை கவர்றதுக்கான தான் இப்படியான செயற்பாடு. அதோட இல்லை இந்தியாவில் வந்து டவுட் ஒரு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டடியில் வந்து நான் போயிருந்தேன். வீடியோ எடுக்கலையா. ஆனால் நினச்சி வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ ஏறுறாங்க. அவங்க கூட ஏழையில் போயிட்டாங்க. வேறு 4 பேரோட தான் பஸ் போய்க்கு நினைக்குது அந்த கண்டக்டர். இந்த கட்டணம் வந்து இருக்கான்னு பார்ப்போம். நான் நினைக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ஏன்னா அதில் ரயில் வந்து வெளியில் நிப்பாட்டி இருக்காங்க. சென்னை இவ்வளோ பேருந்து அடுத்தது வந்து பல்லவன் இல்லைம்மா சொன்னேன். இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான். ரயில்வே ஸ்டேஷனே பாருங்க அப்படி பழசாக இருக்கு. பழைய கட்டம். அது சென்னைக்கு அடையாளமே நாங்கள் பார்க்குறோம்டா. இலங்கை ஆக்களோ இல்லை மெட்ட நாட்டாக்கள் பார்க்குறோன்னா இந்த கட்டடம் தான். இந்த மஞ்சளும் சிவப்பும் வெள்ளை விடக்கூடிய ட்ரெயினட்டை கட்டுறான். இலங்கைக்கு வந்து இது தாமரக்கோரம் அப்படியோ அதை மாதிரி தான்
சென்னைக்கு வந்து இப்போ இந்த கட்டடங்கள் அப்புறம் வந்து எலக்ட்ரிக் பஸ் போய்க்கும். இங்கே வந்து ஆட்டோக்கள் எல்லாமே மஞ்சள் கலர் தான். மஞ்சள் கலரை தவிர வேறு ஒரு ஆட்டோக்களுமே பார்க்கவே முடியாது. இதே மாடலான ஆட்டோக்கெல்லாம் இப்போ வந்து இலங்கைக்கு வந்து கொண்டிருக்குது. அதாவது இறக்குமதி செய்யப்பட்டு இருக்குது. அப்படி காய் ஆட்டிக்கணும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா பஸ் எடுக்கிறது இங்கே திருப்பி கொண்டு ஆக்குவாங்களாக்கும். பார்ப்போம். நான் கடந்து செல்கிறேன். விக்டோரியா பல்வழக்கம். விக்டோரியா ஹால் 1887ஆம் ஆண்டு ராணி விக்டோரியாவின் பொன் விழாவை நினைவு கூறும் வகையில் கட்டப்பட்டது. இது காலனிய கால கட்டிடக்கலையின் சிறந்த பாரம்பரிய சின்னமாகும். இது சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. விக்டோரியா ஹால் is a historic public building constructed an important heritage structure and part of example இது வந்து நாம் கடந்து செல்கிறோம். currently வாசிக்கும் ரிப்பன் கட்டிடம் 1913ஆம் ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் முன்னாள் இந்திய ஆளுநர் ரிப்பன் பிரபு அவர்களின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இது உலகின் 2வது பழமையான மாநகராட்சியானது. தற்போது இந்த கட்டிடம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் தலைமையகமாக செயல்படுகிறது. மேலும் இது இந்து சாரசனம் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். Is a historic administrative landmark that houses the Greater Chennai Corporation, the second oldest municipal corporation in the world. Thus, in 1913, it was named after Lord Ripon, a former viceroy of India, and stands as a living example of Indian citizen architecture. எல்லாமே வந்து அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் எங்கெங்க போகிறோம் அதுன்ற ஹிஸ்டோரி என்ன அப்படி எல்லாமே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அதை கேட்டாலே ஓகே, நாங்கள் டவுட்ஸ் வரவே தேவையில்லை. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் அழைக்கிற ஃபோன் கூட பழைய முடல்லே அந்த சத்தத்திலேயே இருக்கிறது. அதை பார்க்க தான் ஒரு ஆசையாக இருக்குது. நான் உண்மையிலேயே இந்த வாகனங்கள் நிறைய ஓடி இருக்கிறேன். இந்த பழைய இருந்தாலே சந்தோஷம் அதை பிடிக்கும். அதை விட அதெல்லாம் இந்த பஸ் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு கட்டாயம் இங்கே வந்து நான் இது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே வந்து மிக நீண்ட தூரமான ரயில்வே இந்தியாண்டால ஒரு பெரிய நாடு தானே. அதனால் வந்து தூரடங்களுக்கு போகிறதாண்ட வந்து இதில் வந்து ரயில் ஏறுறது வந்து ஈஸியும் இருக்கும். இங்கே வந்து எல்லா ரயிலுமே கிடைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். சில ரயில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே வந்து நிப்பாட்டாத காரணத்தால் வந்து இங்கே வந்து ஏறுறது ஈஸி அப்படின்னு சொல்லிவிடும். பாருங்கள், எந்த கட்டம் பார்த்தாலுமே இந்த அரசாங்கத்து கட்டுறோம் சிவப்பும் வெள்ளை மதான் தெரியும். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். ஒருவேளை ரயில்வே ஸ்டேஷன் தான் நம்ம வெள்ளை ஷோ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தான். எங்கட பேருந்துல யாரையும் ஏறுறாங்க. இது நாங்கள் 2 பேர் 4 பேர் தான் போய்கொண்டே இருக்கிறோம். பஸ் 2 4 பேர், பஸ் கண்டக்டர் 5 பேர். இந்தியா வந்து இப்போ அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டே இருக்குது.
எல்லாமே டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதால் வந்து பொல்யூஷன் இல்லை மார்க்ஸ் இல்லாமல் போகிற சரியான கஷ்டமாக இருக்குது. அவ்வளோத்துக்கு சவுண்ட் பொல்யூஷன் பற்றி எந்த பஸ்காரனும் எந்த வாகன காரணனாலும் போனதுக்கு மேலே போன் அடிச்சு கொண்டுருக்காங்க. அதாவது கேட்கவும் முடியாமல் இருக்குது, போக முடியாமல் இருக்குது. அதோட டிராஃபிக் சரியான இந்தியாவில் அதிகமான வாகனங்கள் வந்து மோட்டர் சைக்கிளோ எந்த வாகனமும் அதிகமாக இருக்குது. அவ்வளோத்துக்கு டிராஃபிக்காக இருக்குது இங்கே. இந்தியா வந்து வளர்ச்சியடைந்த நாடு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படியான ஒரு விஷயங்கள் நடக்குது பாருங்க. இதில் அவங்க படுத்துருக்குறாங்க. பெரிய ஒரு மேம்பாலத்தை கூட படுத்திருக்கிறாங்க வீடு இல்லாமல். இந்தியாவில் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. இந்த இடத்தையும் பாருங்க, இந்தியாண்ட தேசிய கலைக்கூடம். இது வந்து பழைய பாலத்தை கட்டுறாங்க நினைக்கிறேன் நான். எந்தளோ பெரிய ஒரு இது தேர் ஒன்று நிற்கிறேன். வந்து வள்ளுவருக்காக அமைக்கப்பட்ட சிலை வச்சுருக்காங்க. இந்த கட்டிடம் முதலில் 1842ஆம் ஆண்டு ஐஸ் கட்டிகள் கிடந்தாக கட்டப்பட்டது மற்றும் பீச்சில் பாருங்க கூட வாகனம் மெரினா பீச். இந்தியாவில் வந்து எம்ஜிஆரோட சமாதி, இந்தியாவில் வந்து இது எம்ஜிஆர் சமாதி, அங்கே கலைஞரோட சமாதி இருக்குது. பாருங்க இப்படி ஒரு கட்டுரை பண்ணிட்டு மேல ஒரு நினைவு சின்னம் தான். எல்லா இடத்துலயுமே வந்து அந்த தேசிய கொடியா, இந்தியாவோட தேசிய கொடியை வந்து நாட்டி இருப்பினோம். திரும்ப மலையனா சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இதில் ராக்கி விட்டுருவாங்க. நாங்கள் வந்து திரும்பவுமே வீட்டுக்கு போக போகிறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் வந்து பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்காண்டு பார்த்துருப்பீங்க. இந்த பஸ் பயணம் எப்படி இருக்காண்டு இந்த சென்னையை சுற்றி காட்டினவங்க 4:10 வழிகிட்டது வந்து 6 மணிக்கு தான் வந்து விட்டுருந்தவங்க. உண்மையில இந்த சென்னையில் சில இடங்கள் உனக்கு காட்டினது உண்மையில எங்களுக்கு தெரியாது எந்தெந்த இடங்கள். அந்த காலையோட முடிச்சு கூட இன்னொரு காலையோட சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.